Hi friends, சென்னை மெட்ரோ ட்ரெயினில் ஆன்டி ட்ராக் சிஸ்டம் ஏடிஎஸ் டெக்னாலஜிஸ் வந்து எல்லா டோர்ஸ்லேயும் வந்து கொண்டு வர போகிறாங்க. மினிமம் 10 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் டோர்ஸ் வந்து சென்சார் பண்ணி மூடும். ஆனால் 10 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற பொருட்களை அதனால் சென்சார் பண்ண முடியாதுங்க. 0.3 மில்லிமீட்டர் கீழே இருக்கிற பொருட்களை அந்த டோரால் சென்சார் பண்ணவே முடியாது. சப்போஸ் ஒரு பயணிகளுடைய ஆடையோ பொருட்களோ ஒரு ஹேண்ட்பேக் ஏதாவது மாட்டிக்கிச்சு அப்படின்னா பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தாங்க அந்த டோர் ரிலீஸ் ஆகும். அதே போல் எமர்ஜென்சி பிரேக் வந்து அப்ளை பண்ணி ட்ரெயினை நிறுத்திடுவாங்க. இது எல்லாமே மேனுவல் ப்ராசஸாக தான் இப்போ நடந்துகிட்ருக்கு சென்னை மெட்ரோவில். 2023 டிசம்பர் 17 டெல்லி மெட்ரோவில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க. ரீனான்றவங்க ஒருத்தங்க கீழே இறங்கும்போது டோரில் அவங்களோட சாரி மாட்டிக்கிட்டு அவங்கள பிளாட்ஃபார்ம் 2ல் ஃபுல்லாகவே இழுத்துட்டு போயிட்டு அவங்க இறந்துட்டாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் ஆன்டி ட்ராக் சிஸ்டம்ஸு எல்லா டோர்லேயும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த மெட்ரோலேருந்து இப்போ வரைக்கும் சென்னை மெட்ரோ வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. சென்னை மெட்ரோவில் ஆல்ரெடி நம்மளுக்கு 3 சென்சார்கள் வந்து இயங்குது. ஒரு டோர் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராக்சிமிட்டி சென்சார், RFID சென்சார்ஸ் அண்ட் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் 3 சென்சார்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு. இது மட்டும் போதாதுங்க. ஆன்டி ட்ராக் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ப்ரெஷர் சென்சார், ஆப்டிக்கல் சென்சார், எட்ஜ் சென்சார் அண்ட் ஸ்பீட் அண்ட் மோஷன் சென்சார்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக அதில் வந்து அட்டாச் பண்ண போகிறாங்க. கதவுகளுக்கு இடையே உள்ள ரப்பர்களை வந்து மாற்றிட்டு சென்சார்கள் வந்து பொருத்தப்படுவாங்க. இந்த திட்டத்துக்கு 40 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டி ட்ராக் சிஸ்டத்தினால என்ன நன்மைனா, யாராவது ஒரு பயணி வந்து கதவுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா எமர்ஜென்சி பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க. மேனுவல் எமர்ஜென்சி ஸ்டாப் பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண தேவையே இல்லைங்க. உலகத்திலே ஜப்பான் நாட்டில் தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஏடிஎஸ் டெக்னாலஜிஸ் வந்து டோர்ஸில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2010 யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து இது நார்மல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலையும் சைனாலையும் இது படிப்படியாக எல்லா மெட்ரோஸ்லையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.